கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான திருச்சபை மக்களே, நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார். அவருடைய வழி நடத்துதலை எண்ணுகிற பொழுது உண்மையிலேயே நாம் மகிழ்ந்து போகிறோம். நம்முடைய வசனங்களால், தம்முடைய வார்த்தைகளால், வாக்குறுதிகளினால் நம்மை திடப்படுத்துகிறார். அப்படி இந்த புதிய வாரத்தின் காலையில ஆண்டவரை நாம் ஆராதிக்கவும், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் குடும்பமாக நீங்கள் உங்களுடைய இல்லங்களில இணைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் எல்லாரும் இணைந்து, உங்களோடு சேர்ந்து நாங்களும் இணைந்து கொண்டு ஆண்டவரின் சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தர ஆண்டவரின் திரு சமூகத்துல நம்மை தாழ்த்தி கொண்டு அவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த இனிய நாளின் காலை வேளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திருக்கிறோம் சுவாமி. இந்த 5ஆம் மாதத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே, உண்மை தொழுது கொள்ளவும், உண்மை வழிபடவும் இந்த இணையதளத்தின் மூலமாய் நாங்கள் இணைந்து உண்மை துதிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன் சுவாமி. தூய ஆவியானவராய், எங்கும் விடுதலை தரக்கூடிய கர்த்தராய், நீ வார்த்தையாய், மன்னாவாய் இந்த உலகத்திற்கு நீர் வந்திருக்கிறீர். அதை உறுதி செய்யும் வண்ணமாய் நீர் எங்களோடு நிலை கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் பற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. உடைய வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் திடப்படும். தொடர்ந்து இந்த கட்டான காலங்களிலே நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிற பொழுது அதன் மூலமாய் நாங்கள் பேசி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டினுடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதனுடைய ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்குமாய் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வோம். இதில் பாடுகிற பாடல்கள், படிக்க கேட்கிற திருமறை பகுதியிலே உடைய ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். தொடர்ந்து உடைய வார்த்தை மூலமாக நாங்கள் பலன் பெறவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். முற்றிலுமாய் உடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்புடன் இந்த நல்ல தந்தையே, ஆமென். வழிபாட்டிற்கு தொடக்கமாகும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகும் கிறிஸ்து சபை பாமார்கள் 267வது பாடல். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய என்கின்ற 267வது பாமாலை நாம் பாடலாம்.
தொடர்ந்து இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றப்படுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கழிகூர்ந்து மகிழப்படுவோம். ஆண்டவரே விடுதலைகளை திறந்துள்ளோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். உன்னதமான கடவுளை, என்றென்றும் மாறாத நித்திய ஆளுமையும் அழியாத ராஜ்யமும் உடையவரை, எங்கள் உடல் பொருள் ஆவி இளைப்பாறுதலுக்கும் நம்பிக்கைக்கும் காரணரே, நீரே பரிந்துரை செய்ய தூய ஆவியை பொழியச் செய்யும். நீரே இலவசமாய் அருளிய தூய ஆவியின் மூலமாய் எங்கள் குமாரரும் குமாரத்திகளும் நற்கனிகளை தரவும், உமக்கு சாட்சியாய் விளங்கவும், எங்கள் மூப்பர்கள் தரிசனம் காணவும், உமது பிரசனத்தினாலே நாங்கள் நிலைத்திருக்கும் உம்முடைய வழிபாட்டை அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாய் இப்பொழுதும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இருந்த நிலைகளில கர்த்தரை, அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய மீறுதல்களை நாம் அறிக்கை செய்வோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். இயலாதோர் நீங்கள் அமர்ந்த நிலைகளில கர்த்தர் நம்மை வழி நடத்துவதை எண்ணி பார்க்கிறோம். ஆச்சரியமாகத்தான் நம்மை காத்து வருகிறார். எங்கு பார்த்தாலும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் எதிர்கொள்கிறோம். செய்தித்தாள்களும் தொலைக்காட்சிகளும் ஒரு விதமான இறுக்கமான மனநிலைக்கு நம்மை தள்ளிவிட்டு இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? நீ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்? வேலை ஒரு விதமான இயல்பு வாழ்க்கையாக இருந்தாலும் இதுவரையும் நான் இழந்ததை எப்படி திருப்பி பெற்றுக்கொள்ளப் போகிறேன்? இப்படி ஒரு விதமான தயக்கத்திலும் யாரையாவது சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலும் நாம் இருக்கிறோம். நமக்கு தெரியும், நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள்.
கர்த்தரிடத்திலே கிருபை பெற்றவர்கள், கர்த்தரிடத்திலே மீட்பு பெற்றவர்கள். அப்படியானால் அவர் நம்மை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நமக்கு உண்மையாக இருக்கிறவர், தான் சொன்னவற்றை செயல்படுத்துகிறவர், ஏமாற்றாத கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தெய்வம். அவருடைய பிரசன்னம் தானே வாழ்கிற நம்முடைய இல்லத்துல இருக்கிறது. அந்த பிரசனத்தை இப்போது நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் உணர்கிறோம். நம்மிடத்தில் இந்த பிரசனத்தை உணர முடியாமல் நம்முடைய செயல்களோ, நம்முடைய குறைகளோ, நம்முடைய பலவீனங்களோ, நம்முடைய மீறுதல்களோ இருந்தால் அதை இந்த நேரம் நீங்கள் கடவுளிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரின் பிரசனத்தை முழுமையாக உணர முடியும். இங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். குடும்பமாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள், மத்தியில் கர்த்தர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவரை உணராதபடி உங்களுடைய மீறுதல்கள் இருந்தால் அதை இந்த நேரம் அறிக்கை செய்யுங்கள். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே கர்த்தரிடத்திலே முழுமையுமாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்யலாம். அதற்கு துணையாக 2ஆம் வழிபாட்டு முறைமையில் இருக்கிற 2வது பொதுவான பாவறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமான பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு விடவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருப்பதை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை செய்யுங்கள். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். எல்லா வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய தூய ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். வருவோம். இருந்த இடத்துல திருமறையை கரங்களில் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் வசனங்கள் 15 இருந்து 21 மட்டும் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் மட்டும் இருக்கிற பகுதி. நீங்கள் கவனமாய் கேளுங்கள். எல்லாரும் திருமறையை கரங்களில் எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறே ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால்
நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பார். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் கிறிஸ்தவ பாமாலைகளில் 306வது பாடலை நாம் பாடலாம். அமர்ந்த நிலைகளிலேயே ஜப நிலையில இந்த பாடலை பாடலாம். தூய்மை பெற நாடு என்று சொல்லுகிற கிறிஸ்தவ பாமாலை 306. தலைகளை தாழ்த்தி அவருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசும்படியாக அவரை நாம் வேண்டுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திரு வார்த்தைகளினால் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறதை உணர்கிறோம். திருமறையிலே இருந்து எங்கள் வாழ்வின் உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம். தனித்திருக்கிற இந்த நாட்கள் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளவும், இயேசுவை போலவே நாங்களும் மாறவும், தூய்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. அதிகமான நேரத்தை உம்மோடு செலவிடவும், உம்மை ஆய்ந்து நோக்கி பார்க்கவும், அப்படியே
நீர் எங்களுக்கு சொல்லுகிற உம்முடைய வாக்கு தத்தங்களினால் வாக்குறுதிகளினால் எங்களை நீர் பலப்படுத்தவும் சித்தம் கொண்டேன். அப்படி ஒரு நல்ல நாளில இந்த ஞாயிற்றுக்கிழமையில நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களோட நீர் இடைபடுகிறேன். நாங்கள் எல்லாரும் உண்மை உணர்ந்திருக்கிறோம். வேறு வேறு இடங்களில் எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்று போல உம்முடைய பிரசனத்தை உணர்கிறோம். உம்முடைய சத்தம் எங்கள் செவிகளில் தொனிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசு சுவாமி. பேசு கிறிஸ்து போலவே இவற்றை கேட்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் திருப்பெயரினால அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு நம்பிக்கை தருகிற ஆண்டவர், எல்லா இக்கட்டுகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காக்கின்றவர், நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அதை உணர்கிறோம். அதே போல அவருடைய வார்த்தைகளினாலே நமக்கு புதிய நம்பிக்கையையும் தருகிறார். உன்னை காப்பாற்றுவேன், உன்னை வழி நடத்துவேன், உன்னை விட்டுவிட மாட்டேன். இவளைய பிரசனம் இங்கே இப்போது சரீர பிரகாரமாக இல்லை என்றாலும் வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்கு இருப்பார், உங்களை தேற்றுவார், நான் மீண்டும் வரும் மட்டும். இப்படி நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவரைத்தான் நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இவளை இன்றைய நாளில நீங்களும் நானும் சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு The Promise of the Holy Spirit. வாக்கு அளிக்கப்பட்ட தூய ஆவியார். Promise of the Holy Spirit. Promise அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை பல அர்த்தங்களை, பல புரிதல்களை பிராமிஸ் அல்லது வாக்குறுதி என்று சொல்லுகிறோமே, அதற்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வெப்ஸ்டர் அகராதி டிக்ஷனரி ஆங்கிலத்துல அது இந்த பிராமிஸ் என்கிற சொல்லுக்கு வாக்குறுதின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வாக்குறுதி என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தருகிறார்கள் என்றால், ஒரு காரியம் நடக்கும் அல்லது அந்த காரியம் நடக்காது, நடைபெறும் அல்லது நடைபெறாது என்கிற உறுதியை அளிப்பது வாக்குறுதி என்று அதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. மேலும் பிராமிஸ் என்கிற சொல்லுக்கு வெப்ஸ்டர் டிக்ஷனரி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறது? It is the cause or basis for hope or expectation. நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்புக்கான அடித்தளம் வாக்குறுதி. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு எதிர்பார்ப்பு, இது நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதற்கான அடித்தளம் என்று சொல்லி அந்த வார்த்தையை விளக்குகிறார். ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், நானும் என்னுடைய மகனும் பேசிக் கொண்டிருந்தோம். அவனுக்கு சைக்கிள் மேல ரொம்ப பிரியம் உண்டு. ஆனால் அன்பார்ச்சுனேட் என்று கூட சொல்லலாம். அவனுக்கு எப்போதெல்லாம் புதிதாக ஒரு சைக்கிள் வாங்குறோமோ அப்போது ஒரு 2 நாள் 3 நாள்ல மறுபடியும் ஹாஸ்டல் போயிடுவான். ஏன்னா அவன் கிண்டர் கார்டன்ல இருந்து ஹாஸ்டல்ல வளர்ந்தவன். விடுமுறைக்கு வருவான், சைக்கிள், சரி போய் சைக்கிள் வாங்குவோம், போயிடுவான். அப்புறம் அடுத்த விடுமுறைக்கு வருவதற்கு கொஞ்சம் வளர்ந்துருவான், அப்புறம் அடுத்த சைக்கிள். ஆக முழுமையாக அவன் சைக்கிள் ஓட்டுறதே இல்லை. நான் யோசித்தேன், இனி எங்களோட தான் இருக்க போகிறான், ஹாஸ்டல்ல இருந்து அவனை எடுத்துட்டோம். சரி மகிழா, உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். அப்பா எந்த மாதிரி சைக்கிள்ப்பா? நல்ல சைக்கிள் வாங்கி தரேன். கியர் சைக்கிள் வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன். எப்போ வாங்கி தரீங்க? ஜூன் ஜூலைல வாங்கி தரேன். போன வாரம் மறுபடியும் கேட்டேன், இப்போ சைக்கிள் வாங்கி கொடுப்பீங்க தானே? ஆமாம் மகிழா, ஜூலை மாதம் வந்துட்டு இன்னும் கடைகள்லாம் திறக்கல, நல்ல கடையில உன்னையும் கூட்டிட்டு போய் நிச்சயமா கியர் சைக்கிள் உனக்கு நான் வாங்கி தருவேன். இது நான் என் மகனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதி. அவ்வப்போது அதை மீண்டும் அவன் உறுதியும் செய்து கொள்வார். என்னிடத்துல திரும்ப திரும்ப கேட்டு அதுக்கு ஒரு நம்பிக்கையாக அவ்வப்போது கிடைக்கிற பணத்தை அவனிடத்திலேயே கொடுத்துடுறோம். இது சைக்கிள் வாங்குறதுக்கு நம்பிக்கலாம், நீ வச்சுக்கோ பத்திரமா. அவன் ஒரு பர்ஸ் போட்டு இப்போ வச்சுட்டு இருக்கிறான், பணம் சேர்த்துக்கொண்டாக ஒரு நம்பிக்கை. அப்பா எப்படி வாங்கி
கொடுத்து விடுவார். நான் யோசித்து பார்க்கிறேன், கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா அல்லது நிறைவேற்றாமல் விட்டு விடுவாரா? திருமறைய பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகமத்தில் இருந்து நாம் சிந்திப்போமானால் பல வாக்குறுதிகள் கர்த்தர் அதை நிறைவேற்றிக் கொண்டேதான் இருக்கிறார். சிலவற்றை நாம் சிந்திக்க யோசித்து பார்க்கிறேன். அதுல ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர் மனு மக்களின் மீது இறங்குகிறதினால் எழும்புகிற மாற்றம். யோவேல் 2வது அதிகாரத்துல அதை அவ்வளவு அழகாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே நான் அந்த பகுதியை சிந்தித்து பார்க்கிறேன். 2வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நமக்கு தெரிந்த வசனம் தான் நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ரொம்ப அழகாய் அந்த பகுதி சென்று கொண்டே. ஆக பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே ஒரு நம்பிக்கையை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் வருகிற பொழுது நான் புது பலன் அடைகிறேன். கவனிங்க, மாமிசம் பிசிக்கலி, இந்த சதை, நான் ஆக்சுவலி என்னுடைய சரீர பிரகாரமாக பலவீனமானவன் இல்ல, ரொம்ப பலவீனமானவன். எனக்கு சுயநலம் உண்டு, எனக்கு இந்த சரீரத்திற்குனே உரிய கிரியைகள் உண்டு. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல மாமிசத்தின் கிரியைகள் ஆவன என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது அல்லவா. எனக்கு இந்த சரீரம் பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. சோர்ந்து போகவும் செய்வேன், குறைகளை சங்கடப்படாமலும் செய்வேன், துணிச்சலோடவும் தவறு செய்வேன். ஏன்னா இது என்னுடைய பலவீனம். அப்பதான் இந்த யோவேல் சொல்லுகிறதை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன். எசேக்கியல் 36வது அதிகாரம் 37வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையுடையவர் இல்ல. மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிற என்னில் இறங்குகிற பொழுது என் பலவீனம் மாறி போகிறது, என் குறை அகன்று போகிறது, நான் தூய்மையாக்கப்படுகிறேன். தூய்மை பெற நாடு, தூய்மை பெற நாடு. நீங்களும் நானும் கர்த்தரின் பாதத்தில் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமே. என் மாம்சத்தின் பலவீனம் கர்த்தரின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னில் இறங்க நான் புதுப்பிக்கப்படுகிறேன், புது வாழ்க்கை பெற்றுக் கொள்ளுகிறேன். படைப்பிலேயே ரூவக் என்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி படைப்பை உருவாக்கினார், புது வாழ்வை ஏற்படுத்தினார். நம்ம எல்லாரும் திருமறையில வாசிக்கிறோம். ஏன் நம்முடைய விசுவாச பிரமாணங்களில் சொல்லுகிறோம். மரியாள் பரிசுத்த ஆவியானவரால் கற்பவித்து, பரிசுத்த ஆவியானவர் எந்த உதவியும் இன்றி உருவாக்குகிறவர், ஒரு புது உயிரை, புது வாழ்வை ஏற்படுத்துகிறவர். என்னில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். மரியாளிடத்துல உற்பவித்து பிறந்த அந்த புது வாழ்வு இந்த உலகத்திற்கெல்லாம், ஏன் உங்களுக்கும் எனக்கெல்லாம் உயிராய் வாழ்வாய், நானே உனக்கு வாழ்வாக இருக்கிறேன் என்று தானே சொன்னார் இயேசு பெருமான். என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் அகன்று போய்விடும். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வாக்கு இல்ல. 7வது அதிகாரத்துல, யோவான் 7ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேகமாக நான் வாசிக்கிறேன். 39வது வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள், நீங்க நேரம் இருந்தா அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், இயேசு பெருமான் உயிரோடு எழுப்பி 40 நாட்கள் இருந்தார். அவர் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது ஒரு வாக்கு கொடுக்கிறார், வேறொரு தேற்றவாளன் உங்களுக்கு வருவார். அதைத்தான் நம்ம வாசிப்போம் 14வது அதிகாரத்திலே.
அப்படி அவர் வருகிற பொழுது, அந்த தேற்றரவாளன் வருகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது ஒரு பெரிய மாற்றம் நிகழும். ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது என்ன மாற்றம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் மாமிசத்தின் கிரியைகள், அதை தொடர்ந்து ஆவியின் கனி. நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். மாமிசத்தின் கிரியைகள் புளூரல், ஆவியின் கனி 9 இருக்குது, ஆனா அது சிங்கிள். புரியுதுங்களா? ஒருமையில ஆவியின் கனிகள் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம் சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. ஆனால் அது ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனி. நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த பகுதி நமக்கு உதவி செய்கிறது. மாம்சத்தின் கிரியைகள், நான் ஏற்கனவே சொன்னேன், மாம்சத்தில் பலவீனமானவர் சத்திய ஆவியாகிய அந்த தேற்றரவாளன் என்னிடத்தில் வருகிற பொழுது என் மாமிசம் பலன் பெற்றுக் கொள்கிறது. என்னிடத்தில் குறைகள் இருக்காது, தவறுகள் இருக்காது, மீறுதல்கள் இருக்காது. நம்ம அதை வாசித்து பார்த்தோம்னா அத்தனை ஒரு அருவருப்பான சொற்களாகவே இருக்கிறது. பொறாமை, எரிச்சல், கோபம், குரோதம், விரோதம், வைராக்கியம், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. எதுவும் இருக்காது. இதெல்லாம் அங்கு பன்மையில் சொல்லப்பட்டிருக்க ஆவியின் கனி என்று சொல்லுகிற அந்த 9 குணங்களும் ஒருமையில் சொல்லப்படுகிறது. காரணம், என்னில் ஆவியானவர் செயல்படுகிற பொழுது எனக்குள் பிரிவினைகள் கிடையாது. நான் இணைந்து கொள்வேன், இசைந்து வாழுவேன், ஐக்கியப்பட்டிருப்பேன். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது எல்லாரும் ஒரே விதமாக ஆண்டவரை போற்றி மகிழ்கிற அந்த ஐக்கியம், பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது அதுதான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே திருநாள். அத்தனை ஆசீர்வாதமான நாள். திருச்சபையின் பிறந்த நாள் என்றே அந்த நாளை நான் சொல்லுவேன். திருச்சபை உருவான நாள். நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. அநேகர் இடத்தில் கேட்பார்கள், ஐயா எப்பயா நம்ம சர்வீஸ் வைக்க போறோம்? எதோ திறந்து விட்டார்கள், ஆலயம் திறக்க அனுமதி இல்லையா? இந்து கோவில்கள் கூட திறந்து விட்டார்கள், நாம் திறக்க அல்லது ஆலயம் வந்து வழிபட முடியாதா? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, எனக்கும் இருக்கிற கேள்வி. ஒருவேளை இந்து கோவில்களில் இருக்கிற வழிபாட்டு முறைமை வேறு. அவங்க அப்படியே வருவார்கள், ஒருவரோ இருவரோ வழிபட்டு விட்டு அப்படியே சென்று விடுவார். நீங்களும் நானும் அப்படி வழிபடுகிறவர்கள் அல்ல. நீங்களும் நானும் இணைந்து இசைந்து ஒரே மனதோடு 200 பேர் வந்தாலும், 1000 பேர் வந்தாலும், 5000 பேர்கள் வந்தாலும் ஒரே சிந்தனையோடு கடவுளை ஆராதிக்கிறோமே, அது பரிசுத்த ஆவியானவரின் பலன். எனக்கு கண்பானவர்களை 2 சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னில் வருகிற பொழுது என்னிடத்தில் இருக்கிற சரீர அல்லது மாமிசத்தின் பலவீனங்கள் அகன்று போய் நான் பலன் பெற்றுக் கொள்வேன். விளை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான பலவீனம் இருக்கும். சிலவற்றை பகிர்ந்து கொள்ள முடியும், சிலவற்றை வெளியே சொல்ல முடியாது. யாரிடத்தில், மனைவியினிடத்தில் கூட சொல்ல முடியாது, கணவனிடத்தில் கூட சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் உங்களை அனுமதிக்க வேண்டும். யோவான் 1ஆவது அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் ஒரு ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார் என்று நான் அறிகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இந்த தண்ணீரில ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின்பதாக வருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியில அவரின் திருப்பெயரிலே ஞான ஸ்நானம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். அதை புரிந்து கொள்ளத்தான் நீங்களும் நான் தவறிவிட்டது. எப்படி கர்த்தர் என்னிடத்தில் தம் ஆவியானவரின் வழியே செயல்படுகிறார் என்பதை அறியாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம்
நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரின் பாதத்துல நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் அதிசயமாய் பெரிய காரியங்களை நம் வாழ்வில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவரை உணருங்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உணருங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் தீவிரமாய் செயல்படுகிறார். வாக்கருளப்படுகிற இந்த ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் பாகுபாடின்றி, சின்னவங்க, பெரியவங்க, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, அந்த மொழி பேசுகிறவர்கள், அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி எந்த பாகுபாடும் இல்லை. அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிற பொழுது அந்த சமூகம் ஒரு தீர்க்க தரிசன சமூகமாய் மாறும் என்று சொல்லுகிறார். இல்ல, அப்படித்தான் யோவேல் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன சமூகம், ஒரு புதிய எதிர்பார்ப்பை உலகத்திற்கு காண்பிக்கின்ற சமூகம். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு எதை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை, ஆண்டவரின் ஆவி என்னில் இருக்கிறது என்பதை உணர தவறினதுனாலே நமக்குள் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, நமக்குள் ஆண்டவரால் அருளப்பட்டிருக்கிற எதிர்காலத்தினுடைய புரிதல் நமக்கு எல்லாமே தெரியும். நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி, நாளைக்கு நான் மரித்த பிறகு எப்படி இருக்க போகிறேன், எல்லாம் தெரிந்தவர்கள் நீங்களும் நானும். இதை எப்படி பிறருக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு சவால். நீங்களும் நானும் கிறிஸ்தவ சபையாக ஏதோ ஒன்றாய் கூடி ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அல்ல, தீர்க்க தரிசன சமூகமாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிறருடைய வாழ்வில் உண்மையை விளக்குகின்ற வெளிச்சத்தை வீசுகின்ற சமூகமாக நீங்களும் நானும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏதோ வாழ்ந்தோம், சம்பாதித்தோம், பிள்ளைகளை வளர்த்தினோம், படிக்க வைத்தோம், வீடு கட்டினோம், அப்புறம் ஒரு நாள் செத்து போனோம். இதல்ல நம் வாழ்க்கை. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கூட்டம், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கூட்டம். யாருக்கோ பாதிப்புகள், நாம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இல்ல, ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நான் எந்த நிலையிலும் கைவிடப்படுவது இல்லையே. ஒரு புதிய மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிற கூட்டமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அதிசயமாய் உங்களையும் என்னையும் வழி நடத்துவார். நம் பலவீனங்கள் நீங்கி நாம் மகிழ்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிற திருக்கூட்டமாக வாழ்ந்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. ஒரே நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தரே, எங்களுக்கு பலவற்றை நீர் சொல்லிக் கொடுக்கிறேன். எங்களுடைய பலவீனங்களை நீர் அகற்றி கொடுக்கிறேன். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்றும் எங்களோடு இடைபடுகிறார். பல நேரங்களில் அதை நாங்கள் உணர மறந்து விட்டோம், தவறியும் விட்டோம். இப்போதோ அதை அறிந்து கொள்ளுகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் வாக்கு கொடுக்கிறேன் சுவாமி. எப்படி ஒரு தகப்பன் தன் மகனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தையும் வைராக்கியமும் கொண்டிருக்கிறானோ, அதே போல பரம தகப்பனாக இருக்கிற நீர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனமாய் இருக்கிற தெய்வம் இடத்தில் கிருபை பெற்றவர்களால் ஒப்புக் கொடுக்கிறோம். இடைபடும் எங்களோட நீர் பயனை தாழ்த்து இயேசுவின் வழியே இருக்கிறோம். நல்ல கடவுளே, ஆமென். உலகமெங்கும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபையின் மக்களோடு சேர்ந்து கொண்டு நாமும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் உறுதி செய்யலாம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த
கர்த்தர் நம்மை எப்போதும் காத்து வந்து கொண்டிருக்கிறார். ஜூன் மாதத்திலே இருந்து ஆண்டவர் சமூகத்திலே வந்து ஆராதிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பொறுப்பில் இருப்பவர்களோடு ஆண்டவரும் இடைவிட உங்களுடைய ஜபங்களில் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். இவளை திருச்சபையின் குடும்பங்கள் அநேக தேவைகளோடு நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்காக எப்போதும் எங்களுடைய ஜபம் உண்டு. அப்படி ஒரு தேவைகள் இருக்குமானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி அலுவலகத்தையோ போதக சேகர உறுப்பினர்களையோ செயலரையோ பொருளரையோ எங்களையோ நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று தொடங்கி இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்கள் திருமண நாள் கொண்டாடுவோர் நம்மிடையே உண்டு. இவர்களை நாம் வாழ்த்தவும் ஜெபிக்கவும் நேரத்தில் கொடுக்கலாம். இன்று தொடங்கி இந்த வாரம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் எண்ணி நன்றி செலுத்துகிற அன்பு மக்கள் உமாலை ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதை நீர் நிறைவேற்று. நீரே அவர்களுக்கு அடைக்கலமாய் அரணாய் பாதுகாப்பாக இருந்து எல்லா மோசங்களுக்கும் விலக்கி நீர் பலப்படுத்தும்படியாக உம்மை வேண்டுகிறோம். சங்கீதங்களிலே நாங்கள் வாசிக்கிறோமே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆமாண்டவரே, நீரே இவர்களின் தேவைகளை சந்தித்து பலப்படுத்திய சந்தோஷமான அனுபவங்களை இந்த நாட்களில் கொடுத்து நீர் மறைத்துக் கொள்ள கிறிஸ்து இயேசுவின் வழியே இவைகளை வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. ஆமென். தொடர்ந்து நாம் நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கவும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறபடி ஆலயம் வர இயலாவிட்டாலும் இந்த நாளிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மையான உபகாரங்களையும் எண்ணி பார்த்து காணிக்கைகளை நாம் எடுத்து வைக்கிறோம். ஆகவே எப்போது ஆலயத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது வந்து அந்த காணிக்கைகளை நீங்கள் உண்டியில் படைக்கும்படியாகவும் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நாம் கீர்த்தனைகளிலே 203வது பாடல், வல்ல கிறிஸ்து நமக்கு எப்போதும் தாரகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிற, பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாரகமே என்கிற 203வது கீர்த்தனையை நாம் பாடலாம். எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நாம் பாடலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியவில்லை என்றால் பாடல் வழிபாடு முடிந்த பிறகு இந்த பாட்டை மீண்டும் நீங்கள் பாடி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். 203வது பாடல். Sola
ஜெபம் செய்வோம். இந்த நிலைகளில் கர்த்தரை வாஞ்சித்தவர்களாக வாக்குறுதிப்பட்டிருக்கிற ஆண்டவர் நம்மை எந்த நிலையிலும் தனித்து விட்டு விடாமல் நம்ம கூடயே தங்கி நம்ம கூடயே வாழ்ந்து நம்மை தாங்குகிறவர். அவருடைய பிள்ளைகளாகிவிட்டால் செய்கிற தவறுகளை கூட மன்னித்து விடுகிறார். மரித்து போகிற நேரமே வந்தாலும் அத்தனை கடினங்களை துன்பங்களை நாம் எதிர்கொண்டாலும் ஆண்டவரின் அருளை நாம் விடாமல் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வையகத்திலே இந்த பூமியில வாழும் நாளில் ஆண்டவரின் அந்த அன்பை ருசித்து பார்க்கிற கிருபை கிடைத்திருக்கிறது. தவற விட்டு விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் இதை தவற விட்டு விட வேண்டாம். அன்புள்ளவர் அவர்தானே, உயிர் தந்த சிநேகிதர் அவர்தானே. என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன இக்கட்டுகள் வந்தாலும் நான் அவரை கைவிட மாட்டேன், அவரை விட்டு தூரம் போய்விட மாட்டேன். என்னை காத்துக் கொள்கிறவர் அவர்தானே. அவரை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். வாரத்தின் முதல் நாளிலே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பற்றி கொண்டேன் என்று சொல்லி எங்கள் குடும்பமாய் ஆண்டவரின் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே கர்த்தர் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒப்புக் கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உடைய வாக்கினால் எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களின் பலவீனங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் ஆவியானவரால் மாற்றி போட்டு ஆவியின் கனியை நற்குணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறீரே, வணங்குகிறோம் சுவாமி. நெகேமியா தன் புத்தகத்திலே சொல்லுகிற பொழுது 8வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். அவனுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம் வாழ்வின் பலன். என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், கேடுகள் வந்தாலும், கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று பவுலடிகளார் சொல்லுகிறது போல நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் ஒப்புக் கொடுப்போமானால் அந்த அனுபவமே நமக்கு பலனாய், நமக்கு ஆற்றலாய், சக்தியாய், அந்த இக்கட்டுகளிலிருந்து விடுபட துணையாக இருக்குமே. ஆண்டவர் அதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்கிறாரே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதே இல்லை. நாளாகம புத்தகத்தில் வாசிக்கிறோமே, ஆண்டவர்கள் முகத்தை உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். முகத்தை எங்களை விட்டு தூரப்படுத்துவதில்லை. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், நீர் எங்களை நோக்கி பார்க்கவும், உம்முடைய கண்கள் எங்களின் மீது நோக்கமாயிருக்கவும், நாங்கள் எங்க போனாலும், வெளியே போனாலும், வந்தாலும், படுத்தாலும், எந்திரித்தாலும், வேலை செய்தாலும், படிக்க போனாலும், வியாபாரம் செய்தாலும், அல்லது ஓய்வு பெற்ற நிலையில் வீட்டில் இருந்தாலும் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு நீர் திருப்புவதை இல்லை. நாங்கள் பாதுகாக்கப்பட்டது. என்ன கஷ்டம், என் சரீரம் பலவீனப்படும், நோய்வாய்ப்படுகிறது, எத்தனையோ நஷ்டங்கள், பண தேவைகள், பொருளாதார கஷ்டம், நெருக்கடி, தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தவிக்கிற தவிப்பு, உடைய முகத்தை எங்களை விட்டு தூரப்படுத்துவதில்லை. இந்த தவிப்புகளினோடு நாங்கள் பலன் பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் கஷ்டங்களும் எங்கள் வேதனைகளும் அகன்று போகிறது. ஏனென்றால் நீர் எங்களுக்கு வெளிச்சமாய், எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன், எங்களை வாழ்விக்கிறேன். நன்றி ஆண்டவரே. எங்களை பராமரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகளில் துணையாயிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய பிரசன்னத்திலே முழங்காலில் நின்று
ஜபத்திலே உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சின்ன குழந்தையானாலும் பெரியவரானாலும் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்களே, வேண்டுகிறார்களே, அதை இந்த நேரம் கர்த்தர் தந்தருளும்படி இறங்கி உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படி உம்மை வேண்டுகிறோம் சுவாமி. நாங்க வேற எங்க போக முடியும் ஆண்டவரே? வேற எங்க யாரிடத்தில் போய் கேட்க முடியும்? தாயாக தந்தையாக இருக்கிற தெய்வமே, எங்களுக்கு வசனம் அப்படித்தானே சொல்லித் தருகிறது. கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு. ஆமாண்டவரே, எங்கள் பாரத்தை உம்மிடத்தில் வைத்து விடுகிறோம். எங்கள் தேவைகளை உம்மிடத்தில் சொல்லி விடுகிறோம். என்ன எங்களுக்கு வேண்டுமோ அதை நீர் தாரும். எங்களை நீர் வழி நடத்தியது, எல்லா ஆபத்துகளுக்கும் விளக்கிய அன்பை எடுத்து சொல்லுகிற ஊழியர்களுக்காக, குறிப்பாக வேறு வேறு இடங்களில், வேறு வேறு மாநிலங்களில், வேறு வேறு கலாச்சார சூழ்நிலைகளில் எடுத்து சொல்லுகிற மிஷனரிமார்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, இக்கட்டான நேரங்களில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைக்கப்பெற கர்த்தர் நீர் அவர்களோடு பிரசன்னராக தென்னிந்திய திருச்சபைக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக, எங்களுடைய திருமண்டலத்திற்காக, பேராயருக்காக, ஆயர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். திருமண்டலத்தின் திருப்பணியாளர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நீர் காத்துக்கொண்டு சுவாமி. இரு தினங்களுக்கு முன்பதாய் முக்குள்ளாய் நித்திரையடைந்த அருட்பணி மாது இல்லா ஆயிரம் அவர்களுக்காக ஒரு ஆத்மா உம்மிடத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண்டலத்தில் அவர் ஆற்றிய ஊழியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இழந்து தவிக்கிற குடும்பத்தின் மக்கள் அத்தனை பேரையும், அந்த திருச்சபையின் மக்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்த நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தயவு எங்கள் எல்லாரையும் ஆட்கொள்ளட்டும். கொரோனா பாதிப்புல தவிக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். விரைவில் ஒரு நல்ல ஒரு விடுதலையை நாங்கள் காண கர்த்தர் அருள்வார். கவனமாய் ஞானமாய் செயல்பட எங்களை ஆட்சி செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆலோசனைகளினாலே வழி நடத்துகிறோம். நாங்கள் சமூகமாய், தீர்க்க தரிசன சமூகமாய் நாங்கள் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிலைத்திருக்க திருவிழா உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை நீர் ஏற்றுக்கொள்கிறீர். எங்கள் காணிக்கைகளையும் நீர் அங்கீகரிக்கிறீர். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். கிறிஸ்து இயேசு மூலம் இது எல்லாவற்றையும் கேட்கிறோம் நல்ல கடவுளே. சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவி மகல்லா வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுள். கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட வாழ்ந்திருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.